ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான பிளாட்டினம் எண்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்லேயே வந்து போட்டிருக்காங்க, சின்ன பசங்க யாரும் இதை பார்க்கக்கூடாது, மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு போய் சம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் எண்ட் சீசன் 1 எபிசோட் 7. கேலியாவை பிடிக்கிறதுக்காக மொகேடோ அந்த டவருக்கு போயிருக்கான். ஆனால் மெட்ரோபாலமன் வீட்டில் இருந்துட்டே பட்டன் நமக்கு அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணுறான். யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். அப்ப முக்கைடோ அப்படியே மேல இருந்து கீழே விழுவும். நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா போயிட்டு அவன ஒரு பில்டிங் மேல சேஃபா வச்சுட்டு, ப்ளீஸ் மிஸ்டர் முக்கைடோ உயிரோட எனக்காக வச்சிருங்க, எனக்கு யாரும் சாகுறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அளவும். இப்ப அவன் இருமுறான். நல்ல வேலை முக்கைடோக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகுறான். ஃபரே முக்கைடோ பொழைச்சிட்டாரு, நல்லது தானே அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். நீ நினைச்ச மாதிரியே நான் சாகல. வெடிக்கும் போது அந்த கேலியே பக்கத்துல இருந்தாங்கிறதுனால கண்டிப்பா அவ இறந்து போயிருப்பா. இந்த சோட் என்ன காப்பாத்திடுச்சு. மெட்ரோபாலமன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவான் தான் நான் இந்த சோட்டையே போட்டு வந்தேன். ஆனா அவன் எடுத்த உடனே பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. சரி இன்னைக்கு நான் சாகணும்னு விதி இல்ல போல அப்படின்னு சொல்லி முக்கைடோ சொல்லிட்டு, மிராய் தயாராரு, இது இன்னும் முடியல அப்படின்னு முக்கைடோ சொல்றான். பார்த்தா மெட்ரோபாலமன் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். எப்படி உன்னால மக்களை இவ்வளவு ஈஸியா கொல்ல முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த விங்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் அதை பத்தி கேட்கலன்னு உனக்கே தெரியும், நீ எதுக்காக மக்களை கொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்க, மக்களை கொல்றதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா அப்படின்னு மெட்ரோபாலமன் கேட்கவும், நீ காரணமே இல்லாம எதுக்காக மக்களை கொன்னுட்டு இருக்க, என்னதான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மேபி நான் காட் கேண்டிடேட்டா மாறுறதுக்காக கூட இருக்கலாம், ஏன்னா எதையாச்சும் ஒன்னு இழந்தாதானே ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்லவும், நீ காடா மாறணும் தான் மத்த காட் கேண்டிடேட்டை கொல்ற, ஆனா கடைசியா உயிரோட இருக்கிற காட் கேண்டிடேட்டை தான் அவங்க நெக்ஸ்ட் காடா செலக்ட் பண்ணுவாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படி எந்த ரூல்ஸும் இல்ல, ஆனா நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன்னு மெட்ரோபாலமன் சொல்றான். ஹியூமன் லைஃபோட வேல்யூ தெரியுமா உனக்கு, நமக்கு பிடிச்சவங்களை இழக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒருத்தங்களை நான் இழந்துட்டு நிக்கிறேன், அதோட வலியோ வேதனையோ எனக்கு தெரியும் அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்றான். மிராய் நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால அவன் மனசை மாத்த முடியாது அப்படின்னு முக்கையிட சொல்லவோ, சரி ஓகே காட் கேண்டிடேட்டை தவிர்த்து மத்த நார்மல் ஹியூமன்ஸை கொல்ல மாட்டேன் அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்றான். இந்த டவர் வெடிச்சிருக்கு, மெட்ரோபாலமன் இங்க நிக்கிறாரு, கூடவே நிறைய பேர் நிக்கிறாங்க, மெட்ரோபாலமனுக்கும் இந்த டவர் வெடிச்சதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வருது. மிராய்க்கும் முக்கையிடக்கும் கண்டிப்பா எதுவா இருக்காதுன்னு ரவல் சொல்றான். அவங்க நல்லா தான் இருக்காங்கிற மாதிரி நாசேவோ சிக்னல் கொடுக்குறா. சரி எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு, எனக்கு தப்பிச்சு ஓடுறதுல விருப்பம் இல்ல, அவனை இன்னைக்கு தப்பிக்க விடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதே நேரத்தில் அவன் நம்மளை கொண்டு நம்மளோட விங்ஸ் அண்ட் ஆரோஸ் எடுத்து காடா மாறுறதுலயும் எனக்கு விருப்பம் இல்ல, அப்படி நடந்தா அவனை யாராலையும் தடுக்க முடியாது, சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம 2 பேரும் இருக்கோம், அவன் ஒருத்தன் தான் இருக்கான், எப்பவும் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் அவன் எடுக்க மாட்டானே, அவன் ஏன் இன்னும் அட்டாக் பண்ணாம அப்படியே இருக்கான் அப்படின்னு முக்கையிட யோசிக்கிறான். நீங்க 2 பேரும் என்ன பேசி பிளான் போடுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா நீங்க 2 பேரும் இறந்து தான் போக போறீங்க அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்றான். மேசங்கிற அவனோட ஏஞ்சலை கூப்பிட்டு, என் பின்னாடி யாராச்சும் வந்தா எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு அவன் சொல்றான். நாசேவை கூப்பிட்டு, அவ ஸ்பெஷல் ரேங்க் ஏஞ்சல் தானா அப்படின்னு சொல்லி முக்கையிட கேட்குவோம். ஆமா அப்படின்னு நாசே சொல்றா. முக்கையிட வேணும்னே பிளான் பண்ணி 2 பேரோட ஏஞ்சலையும் மாத்தி மாத்தி நிக்க வைக்கிறான். மிராய் நாசை ஸ்பெஷல் ரேங்க் ஏஞ்சல்ங்கிறதுனால என் கிட்ட தான் ஒயிட் ஹேரா இருக்குன்னு சொல்லி அவன் கவனம் ஃபுல்லா என் கிட்ட தான் இருக்கும், அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ அவனை ரெட் ஹேரா வச்சு ஷூட் பண்ணிரு அப்படின்னு முக்கையிட சொல்றான். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி முக்கையிட பக்கமா ஆரோவை திருப்புறான். நம்ம என்ன 1-on-1 ஃபைட் போட போறோமா அப்படின்னு முக்கையிட கேட்கவும், ஆரோவை விட விங்ஸ் ஃபாஸ்டா பறக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இதை ரெடி பண்ணிருக்கேன், நான் டவர்ல பாம் செட் பண்ணதே கண்டிப்பா இன்னைக்கு ஒரு காட் கேண்டிடேட்டை கொன்னே ஆகணும் தான், ஆனா நீ அதுல இருந்து தப்பிச்சிட்ட, சோ நான் இன்னொரு இடத்துலயும் பாம செட் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம கண்ணுக்கு தெரியற ஏதோ ஒரு தூரத்துல இருக்கிற பில்டிங்ல தான் அந்த பாம் இருக்கு, ஹீரோயிசம் பண்ற நீங்க கண்டிப்பா நார்மல் மக்கள் சாகிறது விரும்ப மாட்டீங்கன்னு தெரியும், சோ பறந்து போகலாம் ட்ரை பண்ணீங்கன்னா நான் இந்த பாம் அழுத்திடுவேன், அந்த மக்கள் சாக நீங்க தான் காரணமா இருக்கும் அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்லவும், ஒருவேளை எந்த பில்டிங்லயும் பாமே இல்லாம நீ ஃபேக்கா சொன்னா அப்படின்னு முக்கையிட கேட்கவும், ஒருவேளை பாம் இருந்து வெடிச்சதுன்னா அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலமன் ஏஞ்சல் சொல்லுது. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இதை வெடிக்க வைக்கிறேன், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலமன் அந்த பட்டன் அழுத்த போகவும், வேண்டாம் அழுத்திராத, நான் இதுக்கு ஒத்துக்கிடுதேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ மத்த யாரையோ எதுவோ பண்ணக்கூடாது அப்படின்னு முக்கையிட சொல்லவும், சரி ஓகேன்னு மெட்ரோபாலமன் சொல்றான். மிராய் இன்னைக்கு இல்லைனாலும் நான் கூடிய சீக்கிரத்துல இறந்துதா போக போறேன், அதுக்கு இந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்திட்டாச்சு இறந்து போறேனே அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலமன் சொல்றான். ஸ்டேடியம் இன்சிடென்ட்க்கு அப்புறமா இப்பதான் மெட்ரோபாலமன் வெளியே வந்திருக்காரு, கூடவே 2 பேர் நிக்கிறாங்க, டிவில காமிக்கிறாங்க. சாக்கி வீட்ல இருந்தே இது எல்லாத்தையும் டிவில பாத்துட்டு இருக்கா. சரி நான் ஒன்னதான் கொல்ல போறேன் அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்லவும், நினைச்சேன் நீ ஸ்பெஷல் ரேங்க் தான் கொல்லணும்னு நினைப்ப அப்படின்னு முக்கையிட பக்கத்துல போகவும், உன் ரேங்க்ல ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட, அதனால அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு முக்கையிட சாகுறதுல விருப்பமே இல்ல அவர் சாக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். மிராய் சான்ஸ் மிஸ் பண்ணிராத, ரெட் ஹேரா வச்சு அவனை ஷூட் பண்ணிருன்னு முக்கையிட சொல்றான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, இல்ல யாரும் சாக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பதறிக்கிட்டே இருக்கான். மெட்ரோபாலமன் ரெட் ஹேரா வச்சு ஷூட் பண்ண நம்ம ஹீரோ ரெடியா நின்னுட்டு இருக்கான். நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான், இது ஃபேக்கான பாம் தான் அப்படின்னு மெட்ரோபாலமன் ஒயிட் ஹேரா வச்சு முக்கையிட ஷூட் பண்ணவும்,
நம்ம ஹீரோ சும்மா மாசா ரெட் ஆரோ வச்சு அந்த ஒயிட் ஆரோவை தடுத்துருதான். இது நான் திங்க் பண்ணவே இல்ல. ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் கூட தான் ஏஞ்சல் எலமெண்ட் டச் ஆகாது. ஆனா ரெண்டு ஆரோஸுமே வேற டிமென்ஷன்ல இருந்து வந்ததுனால ஆரோவை வச்சு அவன் ஆரோவை தடுத்துட்டான். எனக்கே இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரே சொல்றா. என் வழியில தேவையில்லாம ஏன் குறுக்க வர மக்கள் சாவரத்தை பத்தி உனக்கு கவலை இல்லையான்னு மெட்ரோபாலமன் கேட்கவும் நான் உன்னை கண்டிப்பா ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா அவன் பக்கத்துல போறான். நம்ம ஹீரோ க்ளோஸ் ரேஞ்சில போயிட்டு அவனை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஓ நீ என்னையவே அட்டாக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா, இப்ப நீ தான் என் டார்கெட்னு சொல்லி ஒயிட் ஆரோ வச்சு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட ஆரோவை வச்சு ஈஸியா அதை தடுத்துருதான். இப்ப மெட்ரோபாலமன் செம ஃபாஸ்டா எல்லா டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ணாலுமே கூட நம்ம ஹீரோ அதை ஈஸியா தடுக்கிறான். பரவாயில்ல உன்னை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மெட்ரோபாலமனோ க்ளோஸ் ரேஞ்சில வந்து அட்டாக் பண்றான். என்னதான் இருந்தாலும் ஒயிட் ஆரோ லைட்டா பட்டா கூட கண்டிப்பா நம்ம ஹீரோ இறந்து போயிருவான். சாவு பயத்தோட சேர்த்து நம்ம ஹீரோ கண்டிப்பா ஒன்னு ரெட் ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். டக்குனு மெட்ரோபாலமன் முக்கேடோவை ஒயிட் ஆரோ வச்சு குத்தலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போயிருந்தான். ஆனா நம்ம ஹீரோ நல்ல வள டக்குன்னு செம ஃபாஸ்டா வந்து அவன் முக்கேடோவை காப்பாத்திட்டான். மிராய்க்கு என்னதான் ஆச்சு, உண்மையிலேயே இவன் உயிரோட இன்னைக்கு நம்மள கூட்டிட்டு போயிருவானா அப்படின்னு முக்கேடோ யோசிக்கிறான். எவ்வளவு நேரத்துக்கு தான் உன்னால இப்படி தடுத்துக்கிட்டே இருக்க அப்படியோ அப்படின்னு மெட்ரோபாலமன் கேட்கறான். இதை பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு மேசா சொல்லவோ இல்ல நீ தப்பா சொல்ற, இது பார்க்க ஆசமா இருக்குன்னு நாசை சொல்றா. அவங்க ஏன் இன்னும் அங்க இருந்து வரல அப்படின்னு சொல்லி ரெவலு சாக்கியா ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ செம ஃபாஸ்டா போயிட்டு மெட்ரோபாலமனை அட்டாக் பண்றதுலயே குறியா இருக்கான். மிராய் எப்படி இதை பண்றான்னு தெரியல. ஆனா இப்ப மெட்ரோபாலமன் தான் டிஃபென்ஸ்ல இருக்கான். இதுதான் கரெக்டான சான்ஸ், நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முக்கேடோ கன் எடுத்துட்டு போய் மெட்ரோபாலமன் மூஞ்சிக்கு நேரா டப்பு 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 டப்புன்னு அவ்வளவு புல்லட்டையும் வச்சு சொல்றான். அப்படியே டக்குன்னு அவன் மெட்ரோபாலமனை பிடிச்சி வச்சுட்டு மீரா இதுதான் சரியான சான்ஸ் ரெட் ஆரோ வச்சு அட்டாக் பண்ணு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ வரான். மெட்ரோபாலமனோட ஃபேஸை நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்குள்ள மெட்ரோபாலமன் அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்தான். இத்தனை நாளா மெட்ரோபாலமனை பார்த்துதான் எல்லாரும் பயந்து ஓடி இருக்காங்க. ஆனா மெட்ரோபாலமன் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து ஓடி இருக்கான். மீரா நீ ஓகே தானு கேட்கவும் நான் அவன் முகத்தை பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மெட்ரோபாலமன் இங்க இருந்து கிளம்பிட்டாரு. அந்த புதுசா வந்து ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. டக்குனு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. நல்ல வேளை உங்களுக்கு எதுவாகல, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமான்னு சாக்கி சொல்றா. ஆனா நம்ம ஹீரோக்குள்ள இன்னும் பயம் அப்படியே தான் இருக்கு. இல்ல என்னால இது முடியாது, புல்லட்டை வச்சு நீங்க கூட அவனை ஷூட் பண்ணிட்டீங்க, ஆனா நான் ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவோ நீ உயிரோட இருக்கிறதே ஒரு அதிசயம் தான், நான் அவனை ஷூட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணதான் நீ அவன் கூட அப்படி ஃபைட் பண்ணியான்னு முக்கேடோ கேட்கவோ இல்ல யாரும் இறந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஃபைட் பண்ணேன். ஈவன் சொல்லப்போனா என்கிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்ல, எனக்கு ரொம்பவோ பயமா இருந்துச்சு. இது இவ்வளவு ரிஸ்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, என்னால இது முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது கூட யாருக்கிட்டயும் சண்டை போட்டது கூட கிடையாது. என்ன அடிச்சாங்கன்னா கூட நான் அதை வாங்கிக்கிடுவேன், என்ன கிண்டல் பண்ணாலும் நான் அதை காதலே வாங்காத மாதிரி இருந்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இதெல்லாம் என்ன நல்ல விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி முக்கேடோ கேட்கறா. இல்ல இது கோலத்தனமானதுன்னு எனக்கே தெரியும், ஆனா என்னால யாரையும் வெறுக்க முடியாது, நான் ஒரு கோலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இன்னைக்கு நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ கோலை நான் ஒத்துக்கிட மாட்டேன்னு முக்கேடோ சொல்றான். ஆமா நீ கோலை கிடையாது, நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி நாசை சொல்றா. இந்த உலகத்துல எல்லாருமே ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் போராடுறாங்க, ஆனா மத்தவங்களை கஷ்டப்படுத்தி வர்ற சந்தோஷத்தை என்னால ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அளவும் இப்படி எல்லாம் மெட்ரோபாலமன் தான் வருத்தப்படணும், நீ கிடையாதுன்னு முக்கேடோ சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நம்ம எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா மத்தவங்களோட ஹாப்பினஸ்க்காக மத்தவங்களும் ஹாப்பியா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல அப்படின்னு நாசை கேட்கறா. உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாசை என் லைஃப்ல வந்து விங்ஸ் அண்ட் அரசை தந்ததுக்கு அப்புறமா தான் நான் வாழ்ந்துட்டு இருந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்தேன். சாக்கி கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா திரும்பவும் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சரி இன்னைக்கு விட நாளைக்கு நீ மாறிடுவ அப்படின்னு முக்கேடோ சொல்லவும் மிராயால ஒரு நாளைக்கு இவ்வளவு பாரத்தை தான் ஏத்துக்கிட முடியும், மத்ததை நாளைக்கு பாத்துக்கலாமேன்னு சாக்கி சொல்லவும் அதுவோ கரெக்ட் தான், நீ ரெஸ்டடு மத்ததை நாளைக்கு பாத்துக்கலான்னு முக்கேடோ சொல்றான். என் கூட இருந்தது சொர்க்கத்துல இருந்த மாதிரி நம்ம சொன்னானே அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி சாக்கி யோசிக்கிறா. இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் நமக்கு காமிக்கிறாங்க. தலையில யாருக்கும் இந்த மாதிரி ஒரு புல்லட் இறங்கி நான் பார்த்ததே இல்ல, நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. என்னோட புல்லட் ப்ரூஃப் ஆர்மர் புல்லட்ஸ் தடுக்கும்னு நினைச்சேன், ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்றான். சரி பாத்துருங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லவும் காட் கேண்டிடேட்ஸ் தவிர்த்து மத்த யாரையும் கொல்ல மாட்டேன் போய் தான் சொன்னேன் அப்படின்னு அந்த டாக்டரை கொண்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலமன் டென்ஷன் ஆகுறான். சாக்கி அவ ஃப்ரெண்டு கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹே உன்னை ஃபாலோ பண்ற அந்த பையன் திரும்பவும் வந்துட்டான், நான் பசாம போய் அவனை திட்டி விட்டுறவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கப்போ இல்ல வேண்டான்னு சாக்கி சொல்றா. ஹே சாக்கி நீ மிராயை லவ் பண்றியா, உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா நிறைய இடங்கள்ல பார்த்ததா சில பசங்க சொன்னாங்க அப்படின்னு அவ ஃப்ரெண்டு கேட்கவோ சேச்சா போயோ மிராய் மாதிரியான ஒரு பையனை நான் லவ் பண்ணுவேனா, நான் அவனை லவ் பண்ணல, எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு சாக்கி சொல்றா. ஆனா அவ அதை சொல்லும் போது கொஞ்சம் தயங்கி சொல்றா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மெட்ரோபாலமனை பார்த்துதா எல்லாரும் பயந்து ஓடுவாங்க, ஆனா மெட்ரோபாலமனையே நம்ம ஹீரோ ஓட விட்டுருக்கான். அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ வேற லெவல்ல பண்ணியிருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயத்தோட தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருப்பான். பட் அந்த ஃபைட் பாக்குறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். இந்த சாக்கி என்னடானா நம்ம ஹீரோவை பார்த்து இப்படி பேசுறா, போய் அவனை நான் லவ் பண்ணுவேனாங்கிற மாதிரி பேசுறா. எதனால அவ அப்படி பேசணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.